இன்றைக்கி நம்ம கிச்சனில் மிக்சர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய அவல் மிக்சர் தான் இப்போ பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம கடலை மாவில் ஓமப்பொடி பூந்தியெல்லாம் செஞ்சு தான் மிக்சர் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு அது எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக 5 நிமிஷத்தில் மிக்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மிக்சர் பண்ணுறதுக்கு அவல் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அவலுக்கு 100 கிராம் பொட்டுக்கடலை, 100 கிராம் வேர்க்கடலை, ஒரு 6 பூண்டு பல் உரிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் பொரித்து எடுக்கிறது தான். இதெல்லாம் பொரித்து போடுறதுக்கு இது போல் ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இது போல் ஒரு ஜல்லடை இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பொரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா பொரிக்கிறப்போ அள்ளுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இது போல் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சுக்கலாம். இந்த ஜல்லடையில் பொட்டுக்கடலையை போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுமே எடுத்துக்கோங்க, இல்லைன்னா மொறுமொறுப்பாக இருக்காது. எடுத்துடலாம். பொரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ இதில் பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து வேர்க்கடலையை பொரிச்சுக்கலாம். அடுத்து அவல் போட்டுக்கலாம். ஒரே டைமில் போட்டு பொரிக்க முடிஞ்சால் பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா பாதியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் பாதி தான் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா போட்டதுமே அப்படியே பொங்கி வந்துடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் வடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றணும். அடுத்து பூண்டு தட்டி அதையும் பொரிச்சுக்கலாம். எல்லாத்தையுமே பொரித்து ஒரே பாத்திரத்தில் போட்டுக்கணும், மொத்தமாக கலந்து. அடுத்து கருவேப்பிலை, அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு எதுலேயுமே உப்பு இருக்காது, நம்ம தான் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு எடுத்துக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் மிளகாத்தூள், அடுத்து பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா குலுக்கிக்கலாம், மொத்தமாக கலந்துக்கலாம். நல்லா இது போல் குலுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றா உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அந்த வறுத்த கடலை எல்லாமே ஒன்றா கலந்துரும். இப்போது அவல் மிக்சர் ரெடி ஆயிருச்சு. இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இந்த மாதிரி நீங்கள் பொரித்து போடுறதுனாலும் பொரித்து போட்டுக்கலாம். அது இல்லாமலும் நம்ம இது போல் செஞ்சுக்கலாம். 5 நிமிஷம் கூட அதிகம்தான் இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொரிக்கிற டைம் மட்டும்தான் இந்த மிக்சர் பண்ணுறதுக்கு. நீங்களும் இது போல் சிம்பிளாக மிக்சர் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும்.